ஏப்பா இவ்வளவு வேகமா ஓடுறீங்க? என்னால ஓட முடியல, கொஞ்சம் நின்னுட்டு போலாமே. நம்ம எங்க போனாலும் அந்த பூ நம்மள விடவே மாட்டேங்கிறான். பூ நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்ன பண்றது? அவன் ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். நம்ம ஏதாவது செஞ்சாகணும், இல்லனா மாட்டிக்குவோம். எத்தனை தடவை சொல்லிருக்க பின்னால தள்ளி நில்லுன்னு. ஒடுக்க கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா? இதுல 2 பேர் தான் போக முடியும் தெரியல. அப்புறம் எதுக்காக அவனை கூட்டிட்டு வந்தீங்க? உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்தது இங்க ஒரு முக்கியமான காரணத்துக்காக. நாம ஒட்டு மொத்தமா சேர்ந்து செயல்பட்டா தான் அந்த மொத்த எலிமெண்ட்ஸையும் பிடிக்க முடியும். ஆனா நாம இப்ப இருக்கிற நிலைமை கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அவன் ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது? அங்க இருக்கு. அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கிற இடத்தை என்னால வாசனையை வச்சே கண்டுபிடிக்க முடியும். நாம போராட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சீக்கிரமா அந்த எலிமெண்ட்ஸ் தப்பிக்கவே கூடாது. எல்லாரும் கவனமா இருங்க, உங்க சீட் பெல்ட்ட மாட்டிக்கோங்க. நாம இப்ப தரையிறங்க போறோம். இவ்வளவு பெரிய கல் இருக்கிறது கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா ஜென்ரல்? என்னால நம்பவே முடியல. இந்த காவியம் இத்தனை வருஷம் அழியாமலா இருக்கு. இந்த மிகப்பெரிய பாறையில ஒரு காவியமே ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா? பேசாம இரு பச்சையா. நான் ஒரு பழங்கால புராணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இது ஒண்ணு சாதாரண பாறை கிடையாது, ரொம்ப ரொம்ப புனிதமானது. அப்படின்னா எனக்கு இதை தொட்டு பார்க்க ஆசையா இருக்கு. இப்படி எல்லாம் விளையாட்டுத்தனமா நடந்துக்க கூடாது பச்சையா. இது புனிதமான பாறை. இத நாம சேதமாக்கிட கூடாது, புரியுதா? புராணத்தோட கூற்றுப்படி இந்த பாறையில உள்ள கண்ணு ரொம்ப சக்தி வாய்ந்தது. எங்க இதோட கண்ணை நான் கொஞ்சம் உத்து பாக்குறேன். அடேங்கப்பா, பின்னாடி பெரிய உலகமே தெரியுது. அங்க இருக்கிறது ரீமா மலை தானே? நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட புராணம் என்ன கைவிட போறதில்ல. நான் நினைக்கிற மாதிரியே இது என் கைக்குள்ள வந்துட்டா அந்த எலிமெண்ட்ஸ் மொத்தமும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. நீங்க அதை கேட்டீங்களா? அந்த டால் பூ கையில கிடைச்சதுன்னா அப்புறம் என்ன ஆனா பண்ண? அவனுக்கு முன்னாடி அது நம்ம கையில கிடைச்சிட்டா நாம ஆட்டி வைக்கிற மாதிரி அந்த பூ ஆடுவான். நாம அவனுக்கு பயப்பட தேவையில்லை. நான் கால்ல ஏதோ இடிச்சுக்கிட்டேன். இது என்னன்னே தெரியல. இங்க பாருங்க, இது பார்க்க முட்டை மாதிரியே இருக்கு. நம்ம அவசரப்பட்டு இப்ப போக வேண்டாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அவங்க எல்லாம் போகட்டும். காத்த கிழிச்சுக்கிட்டு அந்த கோட்டையை நோக்கி போ. நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. நாம சீக்கிரமே அந்த கோட்டையை நோக்கி போயே ஆகணும். நாம கண்டிப்பா போய்தான் ஆகணுமா? ஏன்னா என்னால டேக் ஆஃப் ஆக முடியல. உனக்கு இதே வேலையா போச்சு. உனக்கு ஏதாவது வேலை கொடுக்கும் போது தான் நீ எனக்கு இப்படி தொந்தரவு கொடுப்ப. நீ இல்லட்டாலும் நான் அங்க போயே ஆகணும். அப்போ அந்த மலை வரைக்கும் நடந்துதான் போகணுமா? நாம அந்த கோட்டையை நோக்கி போயே ஆகணும். சீக்கிரமா வாங்க. ஓகே, அவங்க போயிட்டாங்க. நம்ம போலாம் வாங்க. நாம எப்படியாவது இந்த தடவை அவனுக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள போயிடலாம். ஆமா, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம கிளம்பலாம். ஏய், நான் எப்ப போனாலும் கீழே தள்ளி விடுறதே உனக்கு வேலையா போச்சு. என்னது இது? அதுல இருந்து கோழி குஞ்சு வருதுப்பா. இல்ல, அது ஒரு குட்டி டிராகன். ஜெனரல், ஏதோ ஒரு விதமான வாசனை வருது. தெரியுது, எனக்கும் தெரியுது. ஆனா இதால ஏதாவது ஆபத்து? ப்ளேமோ, என்னோட கவனத்தை திசை திருப்பாத. இன்னொரு தடவை இது மாதிரி. டிராகனோட கழிவு. அவ்வளவு நேரமா நான் சொல்லிட்டு இருந்த கேட்டீங்களா? அற்புதம். இந்த டிராகனோட கழிவு கூட எனக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குது. ஏய், இது ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இத பாக்கும்போது ஒரு ஃபயர் டிராகன் குட்டி மாதிரியே இல்ல? ஏதோ ஒண்ணு. பூ அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாம அங்க போகணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குட்டி டிராகனை என்ன பண்றது? ஏன் கேக்குற? இத நம்ம இங்க தனியா விட்டுட்டு போக முடியாது. இங்க யாருமே இல்ல. இதோட அம்மா சீக்கிரமே வந்துரும், நீ கவலைப்படாத. வா போலாம். இது கத்துறத பார்த்தா அநேகமா இதுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதோட அம்மா வர வரைக்கும் நாம எப்படி அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க முடியும்? சரி சரி, ஓகே. ஜெனிஹோ, நீ இத பாத்துக்க. நாங்க போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வரோம். நானா அந்த டிராகனோட நான் மட்டும் தனியா இருக்க மாட்டேப்பா. எப்ப போனாங்க? சரி வா. ஏய், அங்கே நில்லு. நீ அந்த பக்கமே நிக்கணும், நான் உன் பக்கமே வரமாட்டேன். ஒழுங்கா பெரிய மனுஷன் பேச்சை கேட்டுட்டு அங்கே நில்லு.
ஆஹா, அந்த மலைக்கு போறதுக்கு இந்த திட்டம் தான் எனக்கு கை கொடுக்க போகுது. அத நான் கொஞ்சம் பார்க்கலாமா? இல்ல நீ அதை பார்க்க கூடாது. நான் இத ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கிற ஒரு தந்திரம். நம்ம இதை எப்படி செயல்படுத்த போறோம் ஜெனரல்? டிராகன் டங்கன் ஞாபகம் இல்லையா? ஓ, டிராகன் டங்குக்காக போட்டிருக்க சதியா? என்ன போக விடுங்க. மேடம் ரொம்ப கோவத்துல இருக்காங்க ஜெனரல். சூப்பர், உன்னோட கோவம் தான் எனக்கு இப்ப உதவியா இருக்கு. இப்ப சரி. பே. அழுகைய நிப்பாட்டு. ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? என்ன பார்த்தா அவ்வளவு கொடூரமா இருக்கு. நான் ஒரு காமெடி பீஸ் தானே. பாரா, நான் காமெடி பீஸ்னு சொன்னா அழுகை நிப்பாட்டிடுச்சு. இந்த நம்ம பலவா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த அம்மா டிராகனும் குட்டி டிராகனும் இவ்வளவு நேரம் விட்டுட்டு போகவே போகாது. அத பத்தி நமக்கு கவலை இல்ல. அதான் இது சாப்பிடறதுக்கு நம்ம சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாச்சுல்ல. ரெயின்ட்ராப் சொல்றது சரிதான். இந்த சாப்பாடு அதுக்கு 2 நாளைக்கு மேலவே தாங்கும். அதனால இவ்வளவு மோசமா சாப்பிடுது. இத பார்த்தா கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இல்ல. எனக்கு கூட அது கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தான் தெரியுது. முதல்ல வாங்க போலாம். அத நம்ம இப்படி தனியா விட்டுட்டு போக கூடாது. அது ஒரு டிராகன். என்னமோ குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. வா வா. அவங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. இப்போதைக்கு வர மாதிரி எனக்கு தோணல. புலம்புறது நிறுத்துறியா? அந்த டிராகன் நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே, நீ இப்ப கவலைப்படாத. நாங்க உன்னை எங்க கூடவே கூட்டிட்டு போறோம். You know, I think we can do this. Traveling with baby dragons isn't as hard as I thought. Yes, at least they're easy to carry. Think for yourself. Shouldn't he be walking on his own by now? Oh, obviously not. And this silly nappy isn't helping. Hey, I didn't want any accidents while I was holding him, all right? Come on. If we work together, we've got a chance of getting that doll. Baby dragon. முதல்ல மறங்க. ஓகே, என்னடாச்சு? யாராவது போயிட்டீங்களா? இல்ல, இந்த குட்டி டிராகனை வச்சு அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இதுக்கு முன்னாடி நான் ஸ்மெல் பண்ணதே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஓ மேலதான் நாறுது நான் நினைக்கிறேன். ஓ மேலதான் அந்த ஸ்மெல் வருது. நானா? ஏய், இந்த குட்டி டிராகன் மேலதான் நாறுது. நமக்கு டைம் போயிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. நீ உதவி செய்ய மரமே. இதோட அம்மா கூட இப்படி இதை பாத்துக்க மாட்டாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். என்ன வெளிய விடுறீங்களா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. சூப்பர், அப்படியே உன்னோட கோவத்தை காட்டிக்கிட்டே இரு. இத்தனை நாளா உன்னோட கோவத்தை யாரும் யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா அது எவ்வளவு உதவிகரமா இருக்க போறதுன்றத நீ இப்ப பார்க்கத்தான் போற. இதுதான் நான் தயார் செஞ்சிருக்கிற ஃபயர் லான்ச்சர். எனக்கு ஒரு டவுட் ஜெனரல். என்னுடைய நெருப்பு சக்தி இதுக்கு யூஸ் ஆகாதா? டிராகனோட ஃபயர் மிக மிக சக்தி வாய்ந்தது. அது உன்னோட நெருப்பு சக்தியோட மிக மிக வீரியம் மிக்கது. அப்படியா? அதோட சக்தி நமக்கு தேவை. அதனால நாம அதை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது ஃபுல் ஆயிடுச்சு. அத போய் தூக்கிட்டு வா ஃப்ளேமோ. பார்த்து ஜாக்கிரதை, அது ஆபத்தானது. அதை மட்டும் ஓபன் பண்ணிடாத பச்சையா. இதுதான ஜெனரல். சூப்பர், அதோட சக்தியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இப்ப ஐஸ் ஒத்தனை தேவை. எந்த வழியா போலாம் ரெயின்ட்ராப்? இந்த வழியாவா இல்ல இந்த குறுக்கு வழியா? நம்ம கிட்ட போதுமான நேரம் இல்ல. அதனால குறுக்கு வழியிலே போலாம். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இது மேல ஏறி போக வேணாமா? சத்தம் போடாதீங்க. இந்த குட்டி டிராகன் தூங்குதுல. 3, 2, 1 ஸ்டார்ட் மிஷன். இது நல்லாவே வேலை செய்யுது. நான் எதை நினைச்சு இதை உருவாக்குறனோ அது வெற்றி அடைஞ்சிருச்சு. ரோப்ப ரிலீஸ் பண்ணுங்க சீக்கிரமா.
அந்த பக்கத்தோட கவுத்து நீ அவுக்கவே இல்லையா பச்சையா? அது என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் பக்கம் இருக்கிற கயிறை ரிலீஸ் பண்ணு. ஃப்ளேமோ அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. அவன் புரிஞ்சுக்காம செய்யறான் பாரு. ஜெனரல், என் மேல எதுவும் கோவம் இல்லைங்க. பாத்து வா ஜினிஹோ, உன் கையில எது இத இருக்கு? பார், நீ இந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லி பயமுறுத்ததாலதான் அவன் இப்ப கீழே போட போறான் பாரு. நல்லா தூங்குடா செல்லம், நல்லா தூங்குடா, நல்லா தூங்குடா செல்லம், நல்லா தூங்கு. அப்பவே சொன்ன புலம்புல நிறுத்துன்னு. கோவப்படு. உன்னோட கோவத்துல வர நெருப்பு எங்களுக்கு ரொம்ப தேவை. தயவு செஞ்சு கோவப்படு. நெருப்ப கக்கு. வாய மூடு. என்னோட ஃபயரை வச்சு நீ எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஜெனரல் எங்க கிட்ட அப்படிதானே சொன்னாரு. அவன் என்ன சயின்டிஸ்டா? அவனால மட்டும் என்ன பண்ண முடியும்? உன்னோட நெருப்பு எனக்கு தேவை. அதனால கோவப்படு. வாய மூடுறா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சும்மா கத்திக்கிட்டே இருக்க. என்ன வெளியே போக விடு. கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன். அது வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னது வெளிய போகணுமா? ஃப்ளேமோ, அப்பனா வெளிய ஏதோ விஷயம் இருக்கு. ரொம்ப குளிரடிக்குது ரெயின்ரா. இந்த துணி மேல குட்டி டிராகன் வை. ஏன்னா விட்டா இத குளிப்பாட்டி பவுடர் அடிச்சு தொட்டில போட்டு தூங்க வச்சுட்டு போலான்னு சொல்லுவ போல இருக்கே. நான் விருப்பப்பட்டேன்னா அதை கூட தான் செய்வேன். அது செய்யறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. எனக்கு தெரியுமே. இப்ப பார்ட்டி கொண்டாடணும். பாத்தியா? குட்டி டிராகனை நம்ம தூக்கிட்டு வந்தோம்ல, அதுக்கு நமக்கு பார்ட்டி. குட்டி டிராகனை நம்ம தூக்கிட்டு வந்தா பார்ட்டி வைக்கணும்னு அவசியம் இல்ல. இதுல இருந்து உங்க எல்லாருக்குமே குழம்பிருச்சுன்னு மட்டும் புரியுதுப்பா. ஏய், யாருக்கு குழம்பிருச்சுன்னு சொல்ற? உனக்கு தான் குழம்பிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டி டிராகன் எங்க போச்சு? நீ தானே அதை கவனமா பாத்துட்டு இருந்த. எங்க போச்சு சொல்லு. நானா? அவனை பத்தி நீ தானே பேசுன. குரங்கா, சப்பானே, நீங்க 2 பேரும் இங்க இருங்க. நாங்க போய் அந்த டிராகன் எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம். பாப்பலா. ஸ்னோக்கி பூ, நீ எங்க இருக்க? நோக்கி பூவா? ஆமா, அதுக்கு நான் பேர் வச்சிருக்கேன். ஏய், யாராவது டிராகனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேர் வைப்பாங்களா? லூசு மாதிரி சொல்ற. அவன் கிட்ட நீ கடுமையா நடந்துக்கிட்ட, அதனாலதான் போயிட்டான். அது ஒரு டிராகன்மா. அதோட வாழ்க்கையை எப்படி கத்துக்கணும்னு போயிருக்கு. என்ன பிடிச்சு திட்டிட்டு இருக்க? நாம எப்படி அந்த பேபி டிராகனை கண்டுபிடிக்கிறது? மேல இருந்து பறந்து வந்து நம்ம கையிலேயே விழுமோ? என்ன இது நான் சொன்ன மாதிரி மேல இருந்து கீழே விழுந்துருச்சோ? இப்ப என்ன பண்றது? என்ன வெளியில விட்டுரு. இல்லன்னா என்னோட நெருப்பை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். இங்க பாத்தியா? இங்க பாத்தியா? நம்ம தேடி வந்தது கிடைச்சிருச்சு. என் குழந்தை, அதை விட்டுடு. சொல்றத செய்றியா? சரி சரி, நான் உனக்கு உதவி பண்றேன். என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத. இந்த குட்டி டிராகனை நம்மளோட இடத்துக்கு கூட்டிட்டு போலாம் பாத்தியா? உங்களால எங்கேயும் போக முடியாது. அந்த குட்டி டிராகனை கொடுத்துரு. என்னது டிராகனை கொடுத்துறா? இதுனா கத்திரிக்காவா இல்ல முருங்காவா கொடுக்கறதுக்கு? இருப்பு மண்டியா. இந்த வாங்கிட்ட. ஏய், போ பாத்தியா? எதுக்காக நின்னுட்ட? நீ திரும்பவும் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். இனிமேலாவது அவனை பத்திரமா பாத்துக்கோ. ஓகே, பாத்துக்கிறேன். கம் ஆன் டெரிக். நீ ஒரு பேர் வச்சிட்டியா? ஹேய், இது ஏன்ஷியன்ட் டிராகன் வாரியரோட பேர் தெரியுமா? வேணும் வேணும் இன்னும் வேணும். அற்புதம். நான் நினைச்சது நடந்துருச்சு. நீ கவலைப்படாத. நான் உன் குழந்தைய எதுவும் பண்ண மாட்டேன். இனிமே தான் என்னோட ஆட்டமே ஆரம்பமாக போகுது. இனிமே அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி தப்பிக்கிறாங்கன்றத நானும் பார்க்கிறேன். இத்தனை ஆண்டு காலமா நான் கண்ட கனவு இப்ப நனவாக போகுது. நான் ஜெயிக்க போறேன். டாடா. Are we going the right way? How would I know? Jinho? That way. This is hopeless. We're making no progress. We made a mistake bringing the dragons. It could cost us the doll and the egg too in this cold. You're worried about the egg? Raindrop! He's turned completely to ice. ஓ, நீயா? இந்த மாதிரி நெருப்புல எல்லாம் விளையாடக்கூடாது. நீ என்ன காப்பாத்திட்ட டெரிக். திரும்பவும் நான் ஒரே இடத்துக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாம் வாங்க.
ஆஹா இது முட்டு சந்து போல இருக்கே. இப்படி சொரண்டி தான் நம்ம போகணும் போல இருக்கு. என்ன நடக்குதுங்க? எர்த்குவேக் வந்துருச்சா? இது ஒண்ணு எர்த்குவேக் இல்ல, இது பனிச்சரிவு. அவ்வளவு சீக்கிரம் இதை கிராஸ் பண்ண முடியாது. அந்த பக்கம் பனிச்சரிவு இல்லன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அங்க? அதிகமாயிட்டே இருக்கு. எங்க அந்த குட்டி டிராகன்? தெரிக்கையா சொல்றேன், நாம அதை எப்படி காப்பாற்றணும்? டிராகனை நான் தூக்கிட்டு வந்தேன், இப்ப அது நம்மள தூக்கிட்டு போகுது பாத்தியா? குழந்தையா இருந்த இந்த டிராகன் நம்மள காப்பாத்துற அளவுக்கு வளர்ந்துருச்சுல்ல. அந்த குட்டி டிராகனை நம்ம கூட கூட்டிட்டு வந்தது நல்லதா போச்சு. ஆமா, நீ சொன்னது இப்பதான் ஒண்ணு உருப்படியா இருக்கு. ஆனா ரைன்ட்ராப், நீ யார் சொன்னாலும் ஆமா போடதான்டா லாய்க்கு. நீங்க தப்பிக்கவே முடியாது. உங்களை அடிமையாக்கி என்னோட வேலைக்காரனா வச்சுக்கலாம் நான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்ப கூண்டோட சாக போறீங்கன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அடிக்க இனிமே யாராவது பிறந்து தான் ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல ஆடி போச்சுப்பா. நல்ல வேளை திரும்ப கிடைச்சிருச்சு. உங்களை விட மாட்டேன். அப்படியே விழுந்துற போற. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முதல் தடவை நீ அற்புதமா பறந்திருக்க. உனக்கு ரொம்ப தைரியம், ஸ்ட்ராங்காவும் இருக்க. என்ன டயர்ட் ஆயிட்டியா? நல்ல வேளை இந்த மரக்கலை கிடைச்ச அதிர்ஷ்டத்துல நம்ம உயிர் பழைச்சோம். டேய் பச்சா, இந்த மரம் உடைஞ்சிரும் போல இருக்குடா. மன்னிச்சிரு, ஏதோ உடையிற மாதிரி சத்தம் கேக்குது. அதான் சொன்னேன். பேட் ரோவர், சீக்கிரம் வாங்க. அந்த பூ இங்க வரதுக்குள்ள நம்ம எப்படியாவது அந்த மேஜிக் டாலை எடுத்துடலாம். யாராவது என்ன கூப்பிட்டீங்களாப்பா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. தப்பு பண்ணிட்டேன். நீ செஞ்சது சரிதான் தெரியும். அப்படியா சொல்ற? ஆமா, அங்க பாரு. ஏன் நான் பண்ண தப்பா இருக்குமா என்ன? வாங்க சீக்கிரமா உள்ள போலாம். இது இறங்கிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது அதை எடுத்துட்டு வரணும். ஏய் ரைன்ட்ராப், நம்ம அவ்வளவு ஹைட்டாவா வளர்ந்துகிட்டு இருக்கோம். இல்ல, இந்த சீலிங் மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. சீலிங் கொஞ்சமா கீழே இறங்குது. சீக்கிரமா வாங்கப்பா. அது கீழே இறங்குது, ஏதாவது பண்ணுங்க. நீங்க போயிட்டே இருங்க, நான் இந்த உட்டை வச்சு எப்படியாவது இதை மேலே கொண்டு போறேன். ஏய், இது நிக்குமா? கீழே விழுந்துடாது. தெரியாது, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது தாங்குமான்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க. இது நம்ம வர வரைக்கும் தாங்கும். வேகமா வாங்க. இவங்கிட்டப்பா இவ்வளவு டால்ஸ் இருக்கு. ஆனா இதுல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குள்ள இந்த டனலே மூடிடும் போல இருக்கே. இது கீழே விழுந்து உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுல கண்ணை காண பாருங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிச்சயம் ஒரு வழி இருக்கும். பூ சொன்னது ஞாபகம் இருக்கா? ஏய் ஷாலின், ஒரு மாஸ்க் கூட சரியா இல்லையே. ஆனா நீ அதோட ஐஸ் எல்லாம் பார்க்க கூடாது. இதுக்கு ஒத்த கண்ணு மட்டும் டிஃபரெண்டா இருக்குல்ல. ஆனா இதுல இருந்து ஒரு ஒளி வருது, அது என்னன்னா தெரியல. ஏய் நிறுத்து, கண்ணு கூசுது. இந்த கண்ணுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஒருவேளை நாம அந்த டால்ஸோட ஐஸ் பார்க்க கூடாதோ என்னவோ. ஏன்னா இதுல அதுல கண்ணு இல்ல. மீவா, உடைஞ்சது எதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்ன எதிர்பார்க்க? மரியாதை அந்த டாலை கொடுத்துட்டு போ. எங்க 4 பேரை உன்னால என்ன செய்ய முடியாது. முடியுமா முடியாதாங்கிறத நான் சொல்லணும், அத நீங்க சொல்லக்கூடாது. இந்த மாஸ்க வச்சு நான் உங்களை என்ன வேணா பண்ணுவேன். இந்த மாஸ்க்ல இருக்கிற ஒத்த கண்ணு பவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கூடவே இருக்கு. நல்ல வேளை மரக்கலை உடைஞ்சு விழுந்தா கூட தண்ணீர விழுந்து தப்பிச்சோம். நம்ம எல்லாம் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க பச்சையா, அதனாலதான் நமக்கு இப்படி நடக்குது. இல்லடா, நம்ம பாவம் செஞ்சவங்க. ஒழுங்கா என்கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. நீங்க சரி வர மாதிரி எனக்கு தெரியல. இது வேலைக்காகாது. என் வேலையை காமிச்சாதான் நீங்க அடங்குவீங்க. என்கிட்ட அடிமையா இருக்கிற மாதிரி நீங்க 4 பேர் என்கிட்ட அடிமையாயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் சொல்றத நல்லா யோசிங்க. இத ஒழுங்கு மரியாதையா நீயே என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. சரி, நீ கண்ணை நோண்டிக்கிட்டே நாங்க வரோம்.
குட்டி டிராகன் இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த குட்டி டிராகன் உங்களுக்கு உயிரோட வேணும்னா அந்த மாஸ்கை என்கிட்ட கொடுத்துடு. இது கொன்னுட்டு அவங்க அம்மா கிட்ட நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்லிடுவேன். எப்படி வசதி? பரவாயில்ல, நீ நல்ல முடிவை தான் எடுத்திருக்க. நீ ஒரு புத்திசாலி. இந்த 4 எலிமெண்ட் மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகமே எனக்கு தான் அடிமையா இருக்கணும். அதாவது இந்த ஜெனரல் பூவுக்கு. என்ன எதுவுமே நடக்க மாட்டேங்குது? ஏன்னா ஏற்கனவே நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். டேய் குல்லா, என்னடா சொல்ற? வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. நீயா? நான் இப்படி தனியா வந்து பார்த்து நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்கிட்டயே மோதுறீங்களா? இப்ப பாருங்க. இது கீழே இறங்க போகுது, சீக்கிரம் போங்க. கீழே விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. திரும்பி பாரு. நீங்க 5 பேர் மட்டும் இல்ல, 5000 பேர் வந்தாலும் நான் தனியால மோதுவேன். டோரன்டைனோ, இந்த உலகத்திலேயே என்ன மிஞ்ச யார் இருக்கா? ஒரு வழி ஆபத்துல இருந்து நாம தப்பிச்சிட்டோம். சரி வா, எங்க நடந்த விஷயத்தை ஜெனரல் போ கிட்ட சொல்லலாம். நாம எங்க இருக்கோம்னே தெரியல. இதுல நாம அவர் எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறது. இப்படி முதுகு மேல வந்து விழுவான்னு எதிர்பார்க்கல. அவரு எழுந்திருக்க போறதெல்லாம் என்னாலையும் முடியாது. என் குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு நன்றி. எங்களை ஒன்னா சேர்த்ததுக்கும் நன்றி. அது எங்க கடமை. ஏன்னா இது எங்களோட உயிரையே காப்பாத்திருக்கு தெரியுமா? நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் உங்க கூட வருவேன். நீ என்ன சொல்ற? வாங்க, கோல்டன் டிராகனை பிடிக்க நான் உதவி பண்றேன். எந்த பக்கம் போகணும்? நேரா போனோம். போலாமா? நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி ஸ்னோக்கி போ. எனக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டாம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி